नमस्ते, मेरा नाम हरिहरन है। मैं एक प्रचारक हूँ। मैं माथुर में रहता हूँ। वे माधवरम के पास है। நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு பிரவீன் உத்ரா 3 நான் சொல்லித்தரேன். அதில் பார்த்தீங்கன்னா நிபந்த் அது நம்ம 2 எழுத வேண்டியது இருக்கும். 2ல் பார்த்தீங்கன்னாக்க நம்ம நிறைய படிக்க முடியாது. இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுக்கு ஒர்க் பேர்டன் வந்து அதிகம், ஸ்கூல் பசங்களுக்கு அதிகம் ஆகியால நான் வந்து குறிப்பிட்ட ஒரு 2 மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாம் எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னாக்க ஸ்வர்ணயுக் பக்தி கால். சரிங்களா? ஸ்வர்ணயுக் பக்தி கால். இப்போ நம்ம ஒரு எஸ்ஸே எழுதும்போது ரூப்ரேகா, பிரஸ்தாவனா, அதுக்கப்புறம் விஷயம், இந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொரு காலத்தையும் நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்றது பக்தி காலத்தை சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம பிரவீன் பூராதில் படிச்சிருக்கோம். பக்தி இலக்கியத்தில், அதாவது லிட்ரேச்சர் சாகித்யத்தில் நம்ம இதை படிச்சிருக்கோம். இதனுடைய காலம் எப்படி ஏற்படும் அப்படின்னாக்க நம்மளுக்கு 1374, அதாவது 1374 இருந்து 1650 வரைக்கும் இருக்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்போ இந்த பக்தி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்க நிர்குண பக்தி, சகுன் பக்தி நம்ம 2ஆ பிரிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நிர்குண பக்தியில் இருக்க ஆதர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க சாமிக்கு உருவம் கிடையாது, கலர் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்களா? இப்போ அதே மாதிரி சகுன் பக்தியிலே பார்த்தீங்கன்னாக்க 2ஆ பிரிக்காங்க. ராம் பக்தி, கிருஷ்ண பக்தி சொல்லிட்டு 2ஆ பிரிச்சிடறாங்க. சரிங்களா? அப்படி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நாம வந்து அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். நாம ஆல்ரெடி படிச்சதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து டெவலப் பண்ணணும். இப்ப எப்படி நம்ம எழுதுறது அப்படின்னாக்க இப்ப பாத்தீங்கன்னாக்க ராம்னாலே உங்களுக்கு தெரியும், அது நம்ம யார் அதிகமாக சொல்லியிருப்பாரு, துளசிதாசன் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப கிருஷ்ண பக்தியில நம்ம எடுத்தோம்னாக்க யார் அதிகமா சொல்லியிருக்கா, இல்ல சூர் வந்து அதிகமா சொல்லியிருப்பார் கிருஷ்ண பக்தியில. இப்ப கபீர்தாஸ் எடுத்துப்பேன். கபீர்தாஸ் பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து குரு மகிமை, அதாவது டீச்சர்ஸ் பத்தி தான் அதிகமா வந்து கபீர்தாஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். सब धरती कागज करो, लेखनी सब बंदराय, समुद्र की मसी करो, गुरु गुण लिखाना जाए. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னாக்கே உலகத்தில் இருக்க எல்லா நடத்தையுமே நாம பேப்பர் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஆதி எல்லா மரங்களையும் வெட்டி நாம் வந்து பேனாவாக்கிடலாம். சரிங்களா? 7 கடல் தண்ணியை நாம் தேடி ஈக்காக்கலாம். அவ்வளோ இருந்து கூட குருவுடைய பெருமையை சொல்லவே அவ்வளோ இருக்கா குருவை பத்தி சொல்றது மட்டும். சரிங்களா? இப்படியா நாம ஒவ்வொரு ஆத்தரும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கபீர் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கிச்சடி பாஷா, அவங்களுக்கே தெரியும், நாகின் போவாங்க. ஒரு கிச்சடி வந்து இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே பிரேமார்களை வரக்கூடிய எல்லா ஆத்தர்ஸுமே பார்த்தீங்கன்னாக்க அவங்க என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அகதி லாங்குவேஜ் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நம்ம சூர்தாஸ் இருக்கார்ல, அவர் கிருஷ்ண மகிமை அதிகமா பேசியிருக்காரு. இதுல சான்ஸ்கிரிட்ல, சன்ஸ்கிருதி, குஜராத்தி, அதுக்கப்புறம் பஞ்சாபி, இந்த மொழிகள்ல பாத்தீங்கன்னாக்க அவர் அதிகமா வந்து அதை பயன்படுத்தி இருக்கார். அப்ப நாம ஒரு குருவுடைய மகிமையை கபீர் சொல்ற மாதிரி, ராமனுடைய மகிமைய தொழில் சொல்ற மாதிரி, இல்ல சூரிய கிருஷ்ணரை பத்தி சூர் வந்து அதிகமா சொல்லியிருக்கார். இது சூரை பத்தி உங்களுக்கு இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாக்க அவர் பத்தினாக்க அவர் எழுதுன பாட்டு பிரம்மர்கீத் ரொம்ப ஃபேமஸ். 2வது அவருடைய இது என்ன அப்படின்னாக்க அவர் இஸ் பிளைண்ட், 2 கண்ணா ஒரு கிடையாது. அப்படி இருந்து கூட கிருஷ்ணனுடைய மகிமையை வந்து அவரு அழகா நம்மளுக்காக இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. சரிங்களா? இது 1. சரிங்களா? அடுத்தது வந்து உண்டாரிசை வந்து நான் சொல்றேன். பாத்தீங்கன்னாக்க முசல்மானோं की हिंदी सेवा, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது ஹிந்தி இலக்கியத்துல முதல்ல பாத்தீங்கன்னாக்க கவிதைகளை வந்து நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்படி இருந்து கூட முஸ்லிம்ஸுடைய பங்கு என்ன அப்படின்னு இந்தியாவில் பார்க்க போனாக்க பாரத் வருஷமே முசல்மானோं की आक्रमण, அதாவது இந்தியாவுடைய முஸ்லிம்ஸுடைய டாமினேஷன் வந்து 7ஆம் நூற்றாண்டுல நமக்கு வந்து இருந்துச்சு. அப்போ கூட தீரே அப்போ கூட நம்மளுக்கு மெதுவானது ஆட்சி பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல கூட சரி பாத்தீங்களா, இந்துவோக்கி பிரமுக இந்து நிறைய கவிஞர்கள் இருந்தாங்க. हिंदुओं को रखने के कारण
ராஜ் தர்பார் में हिंदी साहब அந்த ஹிந்தி தெரிஞ்சவங்க வச்சனால அரண்மனையில ஹிந்தியுடைய பேர் வந்து ஜாஸ்தியா இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அக்பர் எடுத்துக்கும். அக்பர் அரண்மனையில ஹிந்தி का प्रमुख स्थान முக்கியமான இடத்துல அவர் கொடுத்தாங்க. அது அவுரங்கசீப்பும் அவர் வந்து ஃபாலோ பண்ணார். சரிங்களா? அது மட்டும் இல்ல சாமாத் लोगों के बाद சாதாரண விஷயம் சொல்லும்போது முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்தி வந்து ரொம்ப பியார் அனுபவிச்சுட்டாங்க. அவங்களுடைய மதர் டங் உருதுவா இருக்கலாம், சரிங்களா, எது வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்க வந்து ஹிந்தி மேல ரொம்ப அனுபவிச்சிருந்தாங்க. அது யார் ரொம்ப அனுபவிச்சு ஹிட் பண்ணாங்க அப்படின்னா அமீர் குஸ்ரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நம்மளுக்கு ஜலந்த உதாரணம், ஒரு நல்ல சிறப்பான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அவர் பாட்டு மட்டும் ஒரு சொல்ற பாருங்க. बालाता सब जब को बादशाह बड़ा हुआ कुछ काम ना आया कुसरो कर दिया उसका नाम अर्थ करो नहीं छोड़ोगा. இது மாதிரி அற்புதமான பாடல்கள் வந்து நம்மளுக்கு அமீர் குஸ்ரோ வந்து கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு பிராமன் இருக்காரு. அவங்களுடைய இதுல பார்த்தீங்கன்னாக்கே முஸ்லீம்ஸ் வந்து டாமினேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சுத்தமான ஒரு பொய் தான். ஏன்னா அந்த காலத்துல அதெல்லாம் வந்து ஒண்ணுமே நம்மளுக்கு வந்து கிடையாது. சரிங்களா? அப்ப கபீர் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கே சொல்றாங்க. முகமது ஜாயிசி சொல்லலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஹிந்திக்காக வந்து நம்மளுக்கு பாடுபட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏன் நம்மளுக்கு சாரி சகா தெரியுங்களா, அவர் கூட ஒரு பேர் கூட முகமது இக்பால் தான். சரிங்களா? அப்படியா நம்மளுக்கு நிறைய வந்து முஸ்லிம்ஸ் இது வந்து நம்மளுக்கு பலன் ஏற்பட்டு நல்ல ஒரு கிரியேட்டிவ் வந்து நம்மளுக்கு ஹிந்திக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரஹீம் சொல்லலாம். ரஹீம் அப்துல் ரஹீம் கார்கானா. அவரை பார்த்தீங்கன்னாக்கே ஹிந்திக்காக நிறைய அவர் பார்த்தீங்கன்னாக்கே லாகூர்ல 1610 அவர் பிறந்தார். இப்படியா அவங்களுடைய பிறப்பு இறப்பு பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து முஸ்லீம் சொல்லி இது வந்து ஜாஸ்தி இருக்கு. சரி, இது எழுதினார்ல குலாப் ராய், அவரை பத்தி ஒரு சின்ன இன்டெக்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அவர் வந்து உத்தரப்பிரதேசல 1888 அவர் பிறந்தார். சரிங்களா? அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட், MA LLB. சரிங்களா? அவர் வந்து ஒரு அட்வொகேட். அது மட்டும் இல்ல, அவர் ஆக்ரா யூனிவர்சிட்டியில D.Litt அது கூட அவர் வந்து முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவருடைய கொள்கை பார்த்தீங்கன்னா நவரஸ் 1920 அவருடைய கொள்கைகள் 1946 சரிங்களா? அவருடைய காவி வந்து 1947 நம்மளுக்கு வந்து ஒவ்வொன்றா வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து அவர் எழுதுற குலாபுரா எழுதுற கட்டுரைகள் தொகுப்பு. சரிங்களா? அதெல்லாம் அவர் ஒன்று எழுதுதான் இந்த முஸ்லிமானுக்கு சேவாமை, அதாவது இந்திக்கு சேவை பண்றது. சரிங்களா? சரி, இந்த 2 எஸ்ஏ மித்திரம் நீங்க படிச்சீங்கன்னா போதும், நிச்சயமா வரும். சரி, அடுத்து பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னாக்கே உங்களுக்கு தேர்ட் ரோமன் லெட்டர் என்ன அப்படின்னாக்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னாக்கே உங்களுக்கு என்ன அப்படின்னாக்க 3 ஒரு பங்கு சுருக்கி எழுதுங்க கத்தியாம்ஸ். சரிங்களா? அதாவது 3 ஒரு பங்கு நீங்க வந்து சுருக்கி எழுதணும். சரிங்களா? ப்ரிசரேட்டிங். இதுல நாம பாத்தீங்கன்னாக்க என்ன பண்ணணும், ஃபார்மேட் வந்து முறைப்படி செஞ்சீங்கன்னாக்கே அதுல இருக்க அந்த ஃபுல் மார்க், அதாவது அந்த 10 மார்க்கை நம்ம அதை எடுக்க முடியும். எப்படி அப்படின்னாக்க இப்போ ஒவ்வொரு வேர்டையும் நீங்க கவுண்ட் பண்ணி நீங்க எழுதலாம். இப்போ அந்த பேரா படிச்சு பார்த்தீங்க, முதல்ல படிச்சு பார்த்த பிறகு பாத்தீங்கன்னாக்க யூ செலக்ட் 2 டாபிக், 2 டாபிக் செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அது உங்களுக்கு எது பெட்டர், பெட்டர் குட், எது பரவாயில்ல இது வந்து நல்லாவே இருக்கு அப்படிங்கிறது ஒரு 2 விதமான டாபிக் செலக்ட் பண்ணிக்கீங்க. செலக்ட் ஏன் 2 விதமான டாபிக் அப்படி சொல்றேன்னாக்கே நீங்க ஒரு இங்கிலீஷ்ல படிச்சிருக்கலாம். அதை எப்படின்னாக்கே இது ஃபார்மேட்டே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது ரஃப் ஃபேர் அப்படி நாம் பிரிக்கலாம். ரஃப்க்கு இந்தியில பார்த்தீங்கன்னா கச்சா, ஃபேர் இந்தியில பார்த்தீங்கன்னா பக்கா. சரிங்களா? இப்போ இந்த கச்சாக்கு ஒரு டாபிக்கும் பக்கா ஒரு டாபிக்கும் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப பெட்டர் பரவாயில்லன்னு சொல்றது நீங்க கச்சாக்கும் வெரி குட், இது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க பக்காவுக்கு இது பண்ணிக்கீங்க. எல்லாமே பேப்பர் வந்து சென்டர் வைட் பண்ணிக்கீங்க. மேக்ஸிமம் எழுதும் போது ஒரே பேஜ்ல முடிகிற மாதிரி பாருங்க. அது ஆரம்பிச்சா எண்டுக்குள்ள கச்சா பக்கா 2 முடிஞ்சிடும். அந்த மாதிரி இது பண்ணிக்கீங்க.
இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கே நீங்க கச்சா போட்டு அதுக்கப்புறம் அவருடைய ஹெட்டிங் செலக்ட் பண்ணிருக்கீங்கள, அந்த ஹெட்டிங்கை போடுங்க. உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடுல குல் சப்த், அது கொடுக்கப்பட்ட மொத்த வார்த்தை சரிங்களா, எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் 180 வச்சுக்கோமே, அந்த 180 வச்சுக்கீங்க சரிங்களா, மொத்த வார்த்தைகள் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். அதுக்கப்புறம் அது கீழே செகண்ட் லைன் பக்கத்துல கீழே செகண்ட் லைன் எடுத்துங்க, லிக்கிஷம் எழுதப்பட்ட மொத்த வார்த்தை. கச்சாங்கிறது ரஃப் சரிங்களா. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, அந்த கச்சால ஒவ்வொரு ரீடிங் வந்து பாத்தீங்க எப்படின்னாக்கே வேர்டு கவுண்ட் பண்ணி எழுதுறீங்க. அப்ப கச்சா நம்ம எல்லாம் எழுதிட்டோம். ஆகுது நீ ஃபுல்லா எழுதிட்டு நல்லா ஃபுல்லா இதாவது அட்லீஸ்ட் 1/3 பிரிச்சா 60 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 180 சொன்னாக்கே சரிங்களா. அப்ப நீங்க ஒரு 80 90 அதுல வந்து லிக்கி சப்தத்தில் நீங்க எழுதுறீங்க. எழுதுற பிறகு நீங்க வந்து வேர்ட்ஸ் வந்து சுருக்கி ஓரளவுக்கு மினிமம் பாத்தீங்க அப்படியே எழுதிட்டு வாங்க. எழுதிட்டு வந்த பிறகு முடிச்ச பிறகு நீங்க எழுதுற கையோட லெஃப்ட் டு ரைட் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமா, அதாவது பாயேசே தாயா சரிங்களா, அப்படியே ஒரு கோடு சைக்கோ பிரிண்ட் சரிங்களா. சைக்கோ பிரிண்ட் அது கீழே நீங்க பக்கா ஆரம்பிங்க. பக்கால அடைதான் உங்களுக்கு ஒரு முன்னாடி எடுத்துப்பீங்கள, அதை நீங்க பக்கால போட்டுருங்க. போட்டுட்டு கூட் சொல்லி சேஞ்ச் ஆகாது. நம்ம என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன 180 தான் சொன்னேன், அப்ப அது சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்ப லிக்கி சப்தனாக்க 1/3 அப்ப 3 ஒரு பக்கம் தான் தூக்கணும். அப்ப 60 அப்ப லிக்கி சப்த ஷார்ப் பண்ணி 16 போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க அதை படிச்சு கதையை வந்து சுருக்கி நீங்க எழுதணும் சரிங்களா. எழுதி இதை வந்து அடிக்க கூடாது. இப்படி எழுதினாக்க உங்களுக்கு வந்து அந்த 10 மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு சரிங்களா. ரெண்டா பிரிச்சு நீங்க வந்து அதை வந்து எழுதி பழக. யாவது அந்த சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து 4th ரூபாய்ல நீங்க அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்க சரிங்களா. சார் எனக்கு படிக்கிறதுல அந்த அளவுக்கு எனக்கு நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, எப்படி சார் நான் சுருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு சிம்பிள், நாம கம்யூனிகேஷன் மட்டும் இல்லைங்க, அதேதான். அதாவது ஒரு லைன் இருக்கு 2 லைன் சாப்பிட்டுருங்க அவ்வளவுதான். அப்படி எழுதினாலே இல்ல உங்களுக்கு இந்த மார்க் அட்லீஸ்ட் 10க்கு 8 போடுவாங்க. 2 ஃபார்முலா பிரிச்சு நீங்க வந்து எழுதுங்க சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா நான் டிரான்ஸ்லேஷன் வரேன். டிரான்ஸ்லேஷனுக்கு இம்பார்ட்டன்ட் யாராலையும் சொல்ல முடியாது சரிங்களா. டிரான்ஸ்லேஷன் இம்பார்ட்டன்ட் யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப நம்மளுக்கு எங்கேயாவது படிக்கிறது பிரவீன் உத்திரார், அது உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, வைவா இருக்கு, எல்லாமே இருக்கு ஞாபகம். அப்படி இருக்கும் போது நாம நாலேஜ் வந்து நாம எங்க டெவலப் பண்ணிருக்கோம், மத்தியமால இருந்து நீ கிராமர் எல்லாம் ப்ராப்பரா பிரச்சனையாக்கே இந்த டிரான்ஸ்லேஷன் ஒரு பொருட்டே கிடையாது. ஹிந்தி டு தமிழ் அழகா எழுதுறீங்க, எப்படி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அது வந்து நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஹிந்தி தமிழ் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. எப்படியோ ஓரளவுக்கு அந்த கதையை வந்து இது பண்ணிக்கலாம். இப்ப நீங்க ஒரு கேம்லயோ இல்ல புக்லயோ எதுல படிச்சாலும் சரி இல்ல எப்பவுமே கேட்கறது தான் நம்மளுக்கு மனசுல நிற்கும். ஞாபகம் வச்சுங்க, கேட்கறது தான் மனசுல நிற்கும். ஆகையால மிச்சதெல்லாம் மனசுல வந்து நம்மளுக்கு நிக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இல்ல மனசுல நிக்காதாக்க என்ன பண்ணாக்க அடுத்தவங்களை படிக்க சொல்லும். அது ஒருத்தர் வந்து தமிழ்ல இது ஹிந்தியில படிக்க சொல்லுங்க, உன்னத்துல தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ படிக்க சொல்லுங்க. உங்களுக்கு எதிர நாலேஜ் எல்லாம் இருக்கோ அதுல படிக்க சொல்லுங்க. அப்ப ஒரு வார்த்தை இதுல ஆரம்பிச்சாக இந்த கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா நம்ம வந்து தமிழ்லயோ இல்ல இங்கிலீஷ்லயோ வந்தால அதை நம்ம எழுத முடியும் சரிங்களா. அடுத்து தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் வரும். தமிழ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். பெரும்பாலும் ஈஸியா படிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ஈஸியா தான் இருக்கும். அது நீங்க ஓரளவுக்கு வந்து ஆனா எந்த காலத்தையும் நீங்க வந்து விட்டுறாதீங்க, எந்த காலத்தையும் நீங்க விட்டுறாதீங்க சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னாக்கே அடுத்து நம்ம லெட்டருக்கு வருவோம். லெட்டர் பாத்தீங்கன்னாக்கே ஒரு तुरंत पत्र, सरकारी पत्र, कार्यालय विश्रांकन परिपत्र. இந்த லெட்டர் நம்ம வந்து படிச்சாலே உங்களுக்கு அந்த அட்லீஸ்ட் ஒரு 4 வரும் சரிங்களா. அது 3+1 அப்படி வந்து நம்ம அடங்கிடலாம். இப்ப சர்க்காரி பத்திரம் கவர்மெண்ட் லெட்டர் அப்படின்னு வச்சுமே, கவர்மெண்ட் லெட்டர்ல நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து அபிஷியல் லெட்டர் தான். ஞாபகம் வச்சுங்க, ஃபுல்லாவே வந்து அபிஷியல் லெட்டர் தான் சரிங்களா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே பாரத் சர்க்கார் கம்பல்சரியா வந்துடும்.
எல்லாத்துலயும் பாரத் சர்க்கார் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியா வந்துடும். அதே மாதிரி பத்திர சங்கியா தான் மேல டாப்ல படுத்துறோம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ சர்க்காரி பத்திரிகை அதுல பத்திர சங்கியா அது லெட்டர், கவர்மெண்ட் பத்திரத்தையும் எல்லாத்துக்கும் ஒரு லெட்டர் நம்பர் இருக்கும். சரிங்களா, அந்த லெட்டரை வந்து நம்ம போட்டுறோம். அதுக்கப்புறம் சர்னா அது பாரத் சர்க்கார். அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட், உதாரணமா வித் டிபார்ட்மெண்டா, சரியா, இல்ல அதாவது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறத நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கே ரைட் சைட்ல எப்போ போல நம்ம டேட்டு, இல்ல லெஃப்ட் சைட்ல நம்ம பாத்தீங்கன்னாக்கே ஃப்ரம் அட்ரஸ். சரிங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு கிடையாது, எல்லாமே கவர்மெண்ட் அபிஷியல் தான். சரிங்களா, அவங்க தான் நாம் வந்து எழுதுவோம். எல்லாமே ஏதாவது ரூல்ஸ் எழுதுற பிறகு கம்பல்சரியா நமுனா மாடல் எழுதுறோம். மாடல் எழுதா மார்க். இப்போ மாடலை பார்த்தீங்கன்னாக்கே பத்திர சங்கியா ஹெட்டிங் டாப்ல போடுங்க. அதுக்கப்புறம் பாரத் சர்க்கார் அப்படிங்கிறதையும் நாம் வந்து டாப்ல போடுங்க. அது கீழே இப்போ உதாரணமா கிரக மந்திராலய் அப்படின்னாக்கே அதாவது ஹோம் மினிஸ்ட்ரி அதை பத்தி நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம போடுங்க. அதுக்கப்புறம் சேவாமை, அதாவது இதெல்லாம் சென்ட்ரல் வரும், சேவாமை லெஃப்ட் சைட்ல ஒதுங்கிடும். ஓகேங்களா, ஒதுங்கி அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எந்த காரியத்துக்காக நான் பண்றோம், சார் கவர்மெண்ட் எதுக்காக நான் பண்றோம் அப்படிங்கிறத ஒரு மாடல் நம்ம எழுதினா நம்மளுக்கு வந்து போதும். சரிங்களா, இதே மாதிரி உங்களுக்கு எல்லா லெட்டருமே இதே மாதிரி தான், எல்லா லெட்டருமே இதே மாதிரி தான். அதே மாதிரி காரியாலய ஆதேசம் அப்படின்னா ஆபீஸ் ஆர்டர், பரிபத்திர உங்களுக்கே தெரியும், பரிபத்திர சர்க்குலர், சர்க்குலர் ஸ்கூல்ல கூட பார்த்துருப்போம். சரிங்களா, நம்மளுக்கு தேவைப்படுறத நம்ம பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏதாவது இந்த லெட்டர் மட்டும் நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இது பண்ணா கூட உங்களால தேர்ட் பேப்பர் பத்தோட இப்ப நான் சொன்ன விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே தேர்ட் பேப்பர்ல உங்களால பாஸ் பண்ணிட முடியும். சரிங்களா, இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா, பயப்படாதீங்க. அதே மாதிரி வைவா பத்தி நான் ஒரு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். சரிங்களா, சார் எனக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல, இருந்தா கூட வைவால சும்மா ஒரு கெட்டு அவங்க எப்படி ஏதுனா வைவால இது பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நான் இதுல உங்களுக்கு சின்ன ஒரு இது மட்டும் சொல்லிடுறேன். வைவால உங்க ஹால் டிக்கெட் நம்பரை ஹிந்தியில பைகாட் பண்ணிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் உங்க பேர் கம்பல்சரியா நீங்க வந்து செயல்படுத்துவாங்க. அதை ஹிந்தியில போட்டு பழகுங்க. இங்கிலீஷ்ல தப்பு இல்லை, ஆனா இங்கிலீஷ்ல போட்டு பழகுங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கம்பல்சரியா ஒரு தோஹா விதித்து பாவாத்தோட படிச்சுட்டு போங்க. இதெல்லாம் கேட்கலாம். இது மட்டும் இல்லாம நீ விசாரத் பூர்வால படிச்ச கிராமரும் கேட்கலாம். வைவா பொறுத்தவரை என்ன கேட்கலாம் தெரியாது, சொந்தமாவும் கேட்கலாம். இந்த மாதிரி சப்ஜெக்ட் வாய் நீங்க என்ன எழுதுனீங்க அப்படிங்கிறத பத்தியும் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா, ஆகியால இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு போனீங்கன்னாக்கே உங்களால வைவால் வந்து பாஸ் பண்ண முடியும். சரிங்களா, வைவால் வந்து பாஸ் பண்ண பெரிய விஷயம் கிடையாது. ஆனா பயப்படாம போங்க, இல்ல எல்லாமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைச்சு நீங்க போங்க, உங்களால பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட்.